இந்த வடிவேல் படத்துல கிணத்த காணோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் ஐயா கடத்தூர் ஏரியை காணோம்னு சொன்னாங்க. என்னடா திடீர்னு வடிவேல் கதையா இருக்கு. ஐயா ஆமா ஐயா, எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஏரி கடத்தூர்ல இருந்ததுயா, அது காணோம். அப்புறம் நானு நம்ம நிர்வாகிகள் எல்லாம் போய் தேடணும், எங்கடா ஏரி எங்கடா ஏரின்னு பார்த்தா அந்த ஏரி எங்கேயோ உள்ள மறைஞ்சிருது. அதன் பிறகு அந்த ஏரிய கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி அதை சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி இந்த கருவேலெல்லாம் அப்புறப்படுத்தி ஆழப்படுத்தி தூர்வாரி அந்த கிணத்துலதான் தூர்வாரி அதன் பிறகு பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு ஏரி, அவ்வளோ தண்ணி அந்த ஏரிக்கு வந்தது. இது எதற்குதான் இருக்குது, எதற்குதான் இருக்குது தண்ணி இருக்கு இன்னைக்கு. இதற்கு எனக்காக இந்த வணிகர்கள் எல்லாம் இங்க வியாபாரி சங்கம்லாம் எனக்கு ஒரு பாராட்டு விழா அடிச்சாங்க. ஏன்னா இது போன்ற திட்டங்கள் தான் எனக்கு மிகவும் பிடித்த திட்டம். நீர் மேலாண்மை, நீர் திட்டம். நீர் மேலாண்மைனா என்ன? நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மைனா 12 மாசத்துல ஒரு மாசம் மழை பெய்யும், அந்த ஒரு மாசம் பெய்யற மழையை மிச்சப்படுத்தி அடுத்த 11 மாசம் பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை. ஒரு மாசம் பெய்யற மழையை நம்ம சேமிச்சு மிச்சப்படுத்தி சேமிச்சு அடுத்த 11 மாசம் நம்ம பயன்படுத்துவது நீர் மேலாண்மை. பருவம் இப்ப தென்மேற்கு பருவம் 3 மாசம், வடகிழக்கு பருவம் 3 மாசம், 6 மாசம் பருவம் காலம். ஆனா பெய்யற மழை 30 நாள் தான் பெய்யுது மொத்தத்துல. அந்த 30 நாள் பெய்யற மழையை இது போன்ற ஏரி குளத்தெல்லாம் தூர்வாரணும். நம்ம ஆத்துல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இந்த பகுதிக்கு கொண்டு வரணும். இப்ப நான் சொன்ன பொதியன் பள்ளம், வள்ளி மதுரை அணை திட்டம், ஆனைமடுவு திட்டம், இந்த திட்டம் எல்லாம் நிறைவேற்றினா நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாமா. உங்க பிள்ளைகள்லாம் திரும்பி இங்கே வருவான். எங்கெங்கயோ போய் வேலை செய்யறவன் இங்கே வந்து உங்க நிலத்துல இருப்பா, விவசாயம் பண்ணி படிக்க வச்சு கால் மேல கால் போட்டு நீங்க சுயமரியாதையுடன் வாழலாம். உங்களை சுயமரியாதையுடன் வாழ வைக்க வேண்டும். அதாயா எனக்கு வேண்டும், அதாயா எனக்கு கனவு, அதாயா எனக்கு வேணும். இதுதான் உண்மையான வளர்ச்சி.